வணக்கம் சொல்லலாம். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல அந்த ஒரு 17 வயது அந்த பெண் +2 படிக்கிற ஒரு பெண்ணுடைய கொலை ஒரு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் தூத்துக்குடியில் அந்த வழக்கு வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பதாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கறிஞர் ஒருவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது. அந்த வழக்கின் விசாரணையின் போது காவல்துறை தரப்பில் பல்வேறு விஷயங்கள் அந்த நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்டன. எத்தனை பேரிடம் விசாரிக்கப்பட்டுள்ளது, என்ன மாதிரியான விசாரணை நடைபெற்றுள்ளது, யார் யாரிடமெல்லாம் விசாரித்து வருகிறோம், எவ்வளவு செல்போன்கள் டவர்கள் வைத்து செல்போன் டவரை வைத்து எத்தனை பேரை வாட்ச் பண்ணினோம் என்பதான அனைத்து விவரங்களையும் நீதிமன்றத்தில் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணை சம்பந்தமாக பல்வேறு முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அதில் முக்கியமாக பார்க்கப்படுவது என்னவென்றால், இந்த வழக்குடைய அந்த விசாரணையானது அதாவது விசாரணையில் அந்த உறவினர்களை த்ரெட்டன் பண்ணக்கூடாது, அதாவது மிரட்டல் பண்ணக்கூடாது, அவர்களிடம் எந்தமான மிரட்டலும் செய்து அவர்களிடமிருந்து விசாரிக்க கூடாது என்பதாக ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா விசாரணையை அறிவியல் சார்ந்த தடயங்களை பயன்படுத்தி தான் விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவும் பிறப்பித்துள்ளார்கள். மேலும் விசாரணை அதிகாரியாக உள்ள தற்போதைய தருவைக்குளம் காவல் நிலைய ஆய்வாளர், பொறுப்பு காவல் ஆய்வாளராக குளத்தூர் காவல் நிலையத்தின் ஆய்வாளராக உள்ள சைரஸ் அவர்கள் தான் இப்பொழுது விசாரணை அதிகாரியாக உள்ளார். அவரை அவரை செய்து விளாத்திக்குளம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர், அதாவது ஒரு டிஎஸ்பி தலைமையிலான, அதாவது டிஎஸ்பி சுந்தரபாண்டியன், விளாத்திக்குளம் டிஎஸ்பி சுந்தரபாண்டியன் அவருடைய தலைமையில இந்த விசாரணை அதிகாரியாக செயல்பட்டு விசாரிக்க வேண்டும் என்பதாகவும் அந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மீண்டும் இந்த வழக்கு விசாரணையானது ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அனிதா.